அனைவருக்கும் வணக்கம். ஸ்கை அகாடமியிலிருந்து சரவணகுமார். இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு நம்ம டிஎன்பிஎஸ்சி செல்ல இருந்து வந்திருக்கு. சரிங்களா? என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60,000 மாணவர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 2 தேர்வுக்கான முடிவை ஜனவரி 12ஆம் தேதி சரிங்களா? அறிவிக்கிறதாக டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. சரிங்களா? அதாவது இன்னைக்கு 16/12/2023 அன்னைக்கு இப்போ வெளியிட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி தான். இவ்வளவு தாமதம் ஏன்? சரிங்களா? ஒரு டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்டேட்ல ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன். சரிங்களா? நம்மளோட இந்திய அரசியலமைப்பிலேயே ஒரு டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனியா ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு நிறைய சரத்துகள் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆணையம் இவ்வளவு ஸ்லோவாக மெத்தனமாக செயல்படுவது ஏன்? இன்னைக்கு இந்த ரிசல்ட்டுக்கான தேதி இவ்வளவு அவசர அவசரமா வெளியிட்டிருக்காங்க. எவ்வளவு நாளா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஏன் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னு தெரியுங்களா? இன்னைக்கு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆச்சு. இந்தியா லெவலில் ட்ரெண்டிங் ஆச்சு குரூப் 2 ரிசல்ட்டை பத்தி. அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் தான் டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கான ரீசன் ஏன் டிலே ஆகுதுன்னு சொல்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நடந்திருக்குது. அது பார்த்தீங்கன்னா 15/5/2022 தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தேர்வாணைய ஆண்டு திட்டம் 2023ஆம் ஆண்டில் 15/3/2023 மேம்படுத்தப்பட்டு தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. மேம்படுத்தப்பட்டதெல்லாம் இல்லை, அதுக்கும் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கம்மியா வேகன்சி விட்டுருக்காங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சதுனால மறுபடியும் என்ன பண்ணாங்க, திருத்தினாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். கிட்டத்தட்ட இந்த தேர்வுகளில் 20 லட்சம் தேர்வர்கள் தோராயமாக கலந்து கொண்டுள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது வெறும் குரூப் 4 மட்டும் டார்கெட் பண்ணி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? தேர்வாணைய ஆண்டு திட்டத்தின்படி தேர்வுகள் நடத்தப்படுவதோடு 32 தேர்வுகளுக்கான நடப்பாண்டில் அறிவிக்கப்பட்ட 9 தேர்வு உட்பட தேர்வு முடிவுகளை தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாமே சின்ன சின்ன போஸ்டிங்கான தேர்வு முடிவுகள் தான். சரிங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம யூபிஎஸ்சி எடுத்துக்கலாம். யூபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா போன மே மாதம் ப்ரிலிமினரி எக்ஸாம் நடத்தினாங்க. அதற்கான ரிசல்ட்டை வெறும் 10 நாட்களில் விட்டாங்க. சரிங்களா? ப்ரிலிமினரி ரிசல்ட்டு. மெயின்ஸு நடந்தது. அதற்கான ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா போன ஒரு வாரங்களில் நமக்கு வெளியிட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா. கிட்டத்தட்ட ஓராண்டுக்குள்ளவே இந்தியா முழுவதும் இருக்கிற தேர்வர்களிட்ட இருந்து ஒரு பெரிய எக்ஸாம்ஸை நடத்தி முடிக்கிற யூபிஎஸ்சி, ஆனால் டிஎன்பிஎஸ்சி இவ்வளோ ஒரு மெத்தனமாக செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா நம்ம குற்றச்சாட்டம் எப்பவுமே வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா அதுல சரி பண்றதுக்கான ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 முதன்மை தேர்வு எழுத்து தொடர்பாக அதிக அளவிலான தேர்வுகள் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் இருந்தாலும், மேலும் ஒரே நேரத்தில் மதிப்பீடு செய்ய வேண்டிய தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகள் நடத்தப்பட வேண்டியிருந்தாலும் தொகுதி 2 முதன்மை எழுத்து தேர்வுக்கு தேர்வு முடிவுகள் தேர்வாணைய அட்டவணையில் டிசம்பர் 2023 வெளியிடப்படுவதாக ஏற்கனவே தற்காலிக தெரிவு முடிவு அட்டவணை டென்டேட்டிவ் ரிசல்ட். அது இவங்க வெளியிடுறாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, இவங்க நினைச்சா மாத்திப்பாங்க. டிசம்பர்பாங்க, ஏப்ரல்பாங்க, அப்புறம் அடுத்தது ஜனவரி, அடுத்து டிசம்பர் கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களே மாத்திக்கிறது. ஒரு டென்டேட்டிவ் ரிசல்ட் டிக்ளரேஷன் தான், ஓகே. ரொம்ப தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ல நீங்க எல்லாம் பண்ணலாம், மாத்தலாம். ஆனா எல்லா எக்ஸாம்ஸுமே அவங்க என்ன பண்றாங்க, சொன்ன தேதியிலையோ அல்லது சொன்ன நாட்கள்லையோ தேர்வு முடிவு வெளியிடுறது கிடையாது. அப்படி தேர்வு முடிவு வெளியிட்டாலும் அதுக்கு கவுன்சிலிங்கை டிலே பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங்கை டிலே பண்ணாலும் போஸ்டிங் போடுறதுக்கு டிலே பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. சரிங்களா? இதை டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம எடுத்துட்டு போகணும், எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அவங்க இன்னுமே தங்களுடைய செயல்பாட்டை மேம்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க. இன்னுமே அவங்க மேம்படுத்தலைன்னா தேர்வர்களோட ரொம்ப ஒரு அவப்பெயருக்கு ஆளாவாங்க. சரிங்களா? ஓகே. தொகுதி 2 முதன்மை எழுத்து தேர்வு விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் துரிதமாக விடுமுறை நாட்கள் உட்பட நடைபெற்று வருகிறது. ஒரே சமயத்தில் பல தேர்வுகள் நடத்தப்பட சூழ்நிலையாலும் சமீபத்தில் புயல் வெள்ளம் காரணமாக விடைத்தேர்வு. உடனே வந்த புயலை காரணமா சொல்லிட்டாங்க. சரிங்களா? புயல் காரணமாக, வெள்ளம் காரணமாக விடைத்தாள்கள் ஓகே அக்செப்டட் தான். சரிங்களா? சமீபத்தில் இப்போ இதுக்கு ஓகே புயல் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள்லாம் ஏன் டிலே? அந்த மாதிரி டிலேயா பார்த்தீங்கன்னா டிலே பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இப்போ குரூப் 2 தேர்வுக்கான முடிவுகள் தான் சொல்லியிருக்காங்க. இதே குரூப் 1 எக்ஸாம்ஸ் வச்சாங்க. குரூப் 1க்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லலை.
அதுவும் டிசம்பர் மாதம் வெளியிடுவதா தான் நமக்கு இந்த டென்டேட்டிவ் ரிசல்ட் ஷெட்யூல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா குரூப் 1க்கான எந்த ஒரு ரிசல்ட் எப்ப அறிவிப்போம் அப்படிங்கிறத பத்தி எந்த ஒரு அறிவிப்பையும் டிஎன்பிசி சைட்ல இருந்து இது வரைக்கும் சொல்லல, இன்னைக்கும் சொல்லல. சரிங்களா? ஸோ அப்ப குரூப் 2 ரிசல்ட்டே நமக்கு தள்ளி போகுது அப்படின்னா குரூப் 1 கண்டிப்பா தள்ளி தான் போகும். சரிங்களா? இதுக்கு இடையில குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் விடணும்னு சொன்னாங்க. அதையும் இந்த மாதம் வெளியிடல, இது வரைக்கும் வெளியிடல. ஸோ இந்த மாதிரி சவால்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் சவால்கள் தான். உங்க சைடு சவால்கள் பார்த்தா எத்தனை லட்சம் தேர்வர்கள் வந்து அவங்க டெய்லியும் சவால்களை சந்திச்சுட்டு இருக்காங்கன்ட்டு தேர்வர்களுக்கு மட்டும் தான் தெரியும். தேர்வர்களுக்கு அவங்க அதுவும் விளிம்பு நிலையில் இருக்க தேர்வர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லியும் அன்றாட உணவுக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்கள முதல்ல பாருங்க. உங்களோட சவால்கள்லாம் ஒரு சாதாரண சவால்கள். அதெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணிட்டு முன்னாடி வர முடியும். சரிங்களா? அதை முதல்ல இப்படி தேர்வு தேதியை தள்ளி வைக்கிறதும், தேர்வு தள்ளி வைக்கிறதும், தேர்வு முடிவுகள் தள்ளி வச்சதுக்கு அப்புறம், தேர்வு முடிவு வெளியிட்டதுக்கு அப்புறம் அதுக்கான ஆணைகள், அதாவது அவங்கள பணி நியமன ஆணைகளை வந்து கொடுக்கறதுக்கும் டிலே வந்து இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை கொஞ்சம் ரெக்வஸ்டா நாங்க சொல்றோம், கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம்ஸ்க்காக கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளா வந்து தேர்வர்கள் வந்து வெயிட் பண்றாங்க. கொரோனா காலகட்டத்தில் எந்த ஒரு தேர்வும் நடக்கல. கொரோனா முடிஞ்சும் இப்படியே கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக வந்து போயிடுச்சு. சரிங்களா? கிட்ட நாங்க அவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் பண்றோம், இவ்வளோ பேர்த்த எடுக்கிறோம்லாம் அறிவிப்பெல்லாம் வெளியிடுறீங்க. ஆனா அது செயல்ல இருக்கனா இல்ல. சரிங்களா? ஸோ அது எல்லா தேர்வர்களும் அறிந்த ஒன்றுதான். ஸோ தேர்வர்கள் சார்பாக ஸ்கை அகாடமியிலிருந்து நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா, எந்த ஒரு தேர்வுமே குறிப்பிட்ட நாட்கள்ல வைங்க. குறிப்பிட்ட அந்த நீங்க டென்டேட்டிவ் ரிசல்ட் ஷெட்யூல்ல முடிஞ்ச வரைக்கும் 99% வந்து ரிசல்ட்டை வந்து வெளியிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலம் எடுத்துக்கோங்க. ஓராண்டு காலமே நீண்ட காலம் தான். அந்த ஓராண்டு காலத்துல உங்களால சிறப்பா செயல்பட முடியும் அப்படின்னு நம்புறோம். சரிங்களா? நம்பிதான் இவ்வளவு லட்சம் தேர்வர்கள் தேர்வு எழுதுறோம். சரிங்களா? அவங்களோட வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் வந்து தேர்வு எழுதுறாங்க குரூப் 4க்காக அப்படின்னா அவங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவாங்க? கிட்டத்தட்ட 1 ஆண்டு 2 ஆண்டு வெயிட் பண்ணாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் யோசிச்சு பாருங்க. வேலைக்கு போகாம படிக்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டுல அவங்களோட நிலைமை, அந்த மாதிரி நிறைய தேர்வர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைங்க. சரிங்களா? அதுதான் நாங்க முதல் சொல்றோம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து ஒரு தேர்வுகள் நடத்தி அதற்கான முடிவுகள் வெளியிட்டு அடுத்தது அவங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் கொடுத்து அடுத்த தேர்வுக்கான வேலைகளை நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்பதான் உங்க மேல நம்பிக்கை வரும் தேர்வர்களுக்கு. சரிங்களா? ஸோ உடனே என்ன சொல்றாங்க? விண்ணப்பதாரர்கள் தொகுதி 2 தேர்வு தொடர்பாக பரப்பப்பட்டு வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்றாங்க. ஸோ நாங்க யாரும் நம்பல. ஏன்னா வதந்தியை நம்புற அளவுக்கு யாரும் நாங்க வந்து முட்டாள்கள் கிடையாது. நாங்க படிச்சிருக்கோம், படிச்சுதான் தேர்வு எழுதியிருக்கோம். அதனால எந்த தேர்வரும் வதந்தியை நம்ப மாட்டாங்க. சரிங்களா? அதை வந்து எங்க சைட்ல இருந்து தேர்வர்களுக்கு சரி டிஎன்பிசிக்கு வந்து நாங்க சொல்லிக்கிறோம். பட் ஆனா அந்த வதந்திய வந்து நீங்க வந்து உண்மையாக்கிறாதீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். சரிங்களா? முடிந்த வரைக்கும் தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிடுங்கள். அதுவே தேர்வர்களுக்கு பெரிய ஊக்கத்தையும் நம்பிக்கையும் உங்கள் மீது ஏற்படுத்தும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி.